இப்போ இருக்க காலகட்டத்தில் டிபெண்டன்சி அதிகமாக எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முழங்காலில் ஏற்படக்கூடிய அந்த மூட்டு தேய்மானம்னு சொல்லுவோம். இந்த மூட்டு தேய்மானன்றது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். பாடியில் எந்த இடத்துல அந்த டேமேஜ் இருக்குதோ அந்த இடத்துல ஸ்கேன் பண்ணி நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய டேமேஜ் ஃபாஸ்ட்டாகவே ரிப்பேர் ஆகும். அது மூலிமா இருக்கிற ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாகவே க்யூர் ஆகும். ஒரு இடத்துல தேய்மானம் அடைஞ்சிருக்கு, அந்த இடத்துல இந்த குருட்டெலும்பு டேமேஜ் ஆகிருக்கு. அதை புதுசாக உருவாக்கக்கூடிய தன்மை இந்த ஸ்டெம் செல்லுக்கு மட்டும்தான் இருக்கே தவிர வேறு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்ஸுக்குமே கிடையாது. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் பிரதீப், பெயின் அண்ட் ரீஜெனரேட்டிவ் ஃபிசிஷியன். பொதுவாக லைஃப்பில் இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் டிசபிலிட்டி எதுன்னு சொல்லுவோம்னா, ஒருத்தவங்களை நம்பி இருக்கிறது, அதாவது டிபெண்டன்சின்னு சொல்லுவோம். இப்போ இருக்க காலகட்டத்தில் டிபெண்டன்சி அதிகமாக எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முழங்காலில் ஏற்படக்கூடிய அந்த மூட்டு தேய்மானம்னு சொல்லுவோம். இந்த மூட்டு தேய்மானன்றது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். ஸோ இந்த முழங்கால் தேய்மானம் யாருக்கு அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால் அந்த டிபெண்டன்சின்றது ரொம்பவே அதிகமாகிட்டே போகுது. ஸோ இந்த முழங்கால் தேய்மானத்தினால என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முழங்காலில் வலி ஏற்படுது, வீக்கம் ஏற்படுது, அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகள் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஆகுது. ஒரு சின்னதாக ஒரு படிக்கட்டு ஏறி இறங்குறதா இருக்கட்டும், அதுவே கஷ்டப்படுறாங்க. கீழே உட்காந்து ஏந்திரிக்கும் போது ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. கொஞ்சம் நேரம் நின்று ஒர்க் பண்ணும் போது, இல்லை கிச்சனில் ஒர்க் பண்ணும் போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டெய்லி ஆக்டிவிட்டிஸே ஒரு பெரிய டாஸ்க்காக அமையுது. ஸோ இது போல் இருக்கக்கூடிய தேய்மானத்துக்கு நிறைய விதமான தீர்வுகள் இருக்குது. ஆனால் அதில் முக்கியமான 2 ட்ரீட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஆர்பி மூலியமாக செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட், இன்னொன்று இந்த ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், யாருக்கு ஐடியலான சொல்யூஷன் இந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும், இந்த ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்ன்றதை இப்போ பார்ப்போம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பொதுவாக தேய்மானன்றது பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜாக பிரிப்போம். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அண்ட் ஸ்டேஜ் 4. இந்த ஸ்டேஜ் 1ன்றது தேய்மானன்றது இப்போ தான் ஆரம்பிக்குது. இந்த ஆரம்ப காட்டத்தில் எப்படி இருக்கும் தேய்மானத்தோட வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா, வலி இருக்கும், வீக்கம் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக வேலை செய்கிறவங்களுக்கு தான் அந்த போல் சிம்டம்ஸ் வெளியே தெரியும். ஆனால் இந்த தேய்மானத்தை எர்லியாக நம்ம அட்ரஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ் ஆகி ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 இல்லை ஸ்டேஜ் 4 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஸ்டேஜ் 1க்கு இந்த ரீஜெனரேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த பிஆர்பி தான் ஐடியலான சொல்யூஷனாக இருக்கும். இந்த பிஆர்பின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மான்னு சொல்லுவோம். இந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மான்றது என்னன்னா, பொதுவாக நம்ம ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா 3 விதமான அணுக்கள் இருக்குது. ஒன்று வெள்ளை அணுக்கள், 2வது சிகப்பு அணுக்கள், 3வது பார்த்தீங்கன்னா தட்டு அணுக்கள், அதாவது WBC, RBC அண்ட் பிளேட்லெட். இந்த வெள்ளை அணுக்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ளே ஏதாவது ஒரு கிருமி உள்ளே போகுதுன்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக வேலை செய்யக்கூடியதுன்னா அந்த வெள்ளை அணுக்களோட வேலை. இந்த ஆர்பிசி, அதாவது சிகப்பு அணுக்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜனை டெலிவர் பண்ணுறது தான் இந்த சிகப்பு அணுக்களோட வேலை. 3வது தட்டு அணுக்கள், நம்ம பாடியில் எங்கெங்கெல்லாம் டேமேஜ் ஏற்படுதோ அதை ரிப்பேர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்லெட்ஸ், அதாவது தட்டு அணுக்களுக்கு தான் இருக்குது. இந்த பிஆர்பின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தட்டு அணுக்களை மட்டும் பிரித்து எடுத்து அதை சில ப்ராசஸ் மூலிமா அந்த தட்டு அணுக்களை கான்சென்ட்ரேட்டட் ஃபார்மில் எந்த பாடியில் எந்த இடத்துல அந்த டேமேஜ் இருக்குதோ அந்த இடத்துல ஸ்கேன் பண்ணி நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய டேமேஜ் ஃபாஸ்ட்டாகவே ரிப்பேர் ஆகும். அது மூலிமா இருக்கிற ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாகவே க்யூர் ஆகும். ஆனால் இந்த பிஆர்பின்றது ஸ்டேஜ் 1க்கு தான் ஐடியலான சொல்யூஷனை தவிர அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு இதோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ அப்போ ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 ப்ராக்ரஸ் ஆகிடுச்சு, என்னோடய முட்டி தேய்மானம் அதிகமாகிடுச்சு, வலியும் வீக்கமும் அதிகமாக இருக்குது, என்னோடய டெய்லி ஆக்டிவிட்டீஸே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது, காலையில் ஏந்திரிக்கும் போதே முழங்காலில் ரொம்ப ஸ்டிஃப்னஸ் இருக்குது, வீக்கம் இருக்குது, ஒரு 10 நிமிஷம் ஆகுது எனக்கு நடக்கிறதுக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எது ஐடியலான ரீஜெனரேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல் தெரப்பி. ஸோ இந்த ஸ்டெம் செல் தெரப்பியை 2 விதமாக நம்ம பிரிக்கலாம். போன்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஸ்டெம் செல், இன்னொரு வகையான ஸ்டெம் செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்லேருந்து எடுக்கக்கூடிய ஸ்டெம் செல். நம்ம ஏஜ் ஆகும் போது பார்த்தீங்கன்னா 60 இயர்ஸை கிராஸ் பண்ணும் போது நம்மளோட ஸ்டெம் செல்லோட கான்சன்ட்ரேஷன் பொதுவாக போனுக்குள்ளே இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிடும். ஸோ நீங்கள் 60 வயசுக்கு கம்மியாக இருக்கீங்களா, உங்களோட தேய்மானம் அதிகமாகிட்டே போகுதுன்னா உங்களுக்கு ஐடியலான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இந்த போன்லேருந்து எடுக்கக்கூடிய இந்த ஸ்டெம் செல்லாக தான் இருக்கும். 60 வயசு தாண்டிடுச்சு, உங்களோட தேய்மானமும் அதே அளவுக்கு அதிகமாக ஆகிடுச்சுன்னா இந்த போன் மேரோலேருந்து எடுக்கக்கூடிய ஸ்டெம் செல்லில் பெரிய ஹெல்ப் இருக்காது. அப்போ அவங்களுக்கு எது ஐடியலான சொல்யூஷனை கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட்லேருந்து எடுக்கக்கூடிய ஸ்டெம் செல். ஸோ ஆர்த்ரைட்டிஸ் ப்ராக்ரஸ் ஆகிட்டே போகுது, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 ப்ராக்ரஸ் ஆகும் போது ஸ்டெம் செல் தான் ஐடியலான சொல்யூஷனாக இருக்கும் பிஆர்பியை கம்பேர் பண்ணும்போது. எதனாலனா பிஆர்பியை கம்பேர் பண்ணும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த ஸ்டெம் செல்லுக்கு தான் இருக்குதே தவிர பிஆர்பிக்கு கிடையாது. ஸோ என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? 2 முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, பிஆர்பியோட ரிப்பேர் பண்ணுற கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த ஸ்டெம் செல்லுக்கு.
ரெண்டாவது ரீப்ளேஸ், அதாவது ஒரு இடத்துல தேய்மானம் அடைஞ்சிருக்கு, அந்த இடத்துல வந்து இந்த குருட்டெலும்பு டேமேஜ் ஆகிருக்கு, அதை புதுசாக உருவாக்கக்கூடிய தன்மை இந்த ஸ்டெம் செல்லுக்கு மட்டும்தான் இருக்கே தவிர வேறு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ்க்குமே கிடையாது. ஸோ ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3ல இருக்கீங்க, அது போல் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஐடியலான சொல்யூஷன் இந்த ஸ்டெம் செல் தான் தருமே தவிர பிஆர்பி கண்டிப்பாக தராது. இது போல் ப்ராப்ளமை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு பெயின் அண்ட் ரீஜெனரேட்டிவ் ஃபிசிஷியனை பாருங்கள். நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ஐடியலான ட்ரீட்மெண்ட்டை அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.